வெல்கம் டு ஃபியூச்சர் ரிசர்ச் அடிஷனல் செய்யலாம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருக்கிறது யூஜிடெட் பிஆர்டி, அதாவது பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வுக்கான முக்கியமான பாடத்தலைப்பு தான் பார்த்துட்ருக்கோம். அழகு ஒன்றில், அதாவது மொழி வரலாறுல முக்கியமான பாடத்தலைப்பு. இன்றைய பாடத்தலைப்பு மூவகை மொழிகள், அதாவது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்ற தலைப்பில் பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோம். தனிமொழி அப்படின்னா பகாபதமாயினும் பகுபதமாயினும் ஒரு சொல் ஒரு பொருளை மட்டும் குறித்து வருவது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு கிளி, மயில், புலி, பாடினான் அப்படின்றது. அது பிரித்தால் பொருள் தந்தாலும் சரி, பொருள் தராவிட்டாலும் சரி, அதை தனிமொழின்னு சொல்றாங்க. தொடர்மொழி என்பது பகுபதமாயினும் பகுபதமாயினும் இவ்விரு வகை பதங்களும் அல்வழி வேற்றுமை பொருளில் இரண்டு முதலாக தொடர்ந்து இரண்டு முதலிய பல பொருள்களை தந்தால் தொடர்மொழி எனப்படும். பாரி, வள்ளல், குடும்ப வாழ்க்கை, செந்தமிழ் இதெல்லாம் தொடர்மொழியாக சொல்லப்படுகிறது. பொதுமொழி என்பது ஒரு சொல் பகாபதமாக தனிமொழியாக நின்று ஒரு பொருளையும், அதே சொல் பகுபதமாக தொடர்மொழி நிலையில் பல பொருளையும் கொடுக்குமாயின் இதற்கு பேர் பொதுமொழி எனப்படும். இந்த பொதுமொழிக்கு பல வகைகள் சொல்லப்படுது. பலகை, தாமரை, எட்டு. பலகை அப்படின்னா பல கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கலாம். தாமரையை தா கூட்டல் மறைன்னு பிரிக்கலாம். எட்டு அப்படின்றது தனித்து இருக்கிறப்ப எட்டு அப்படின்றது ஒரு எண்ணை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கு. இதை பிரிக்கிறப்ப எல் கூட்டல் தூ அப்படின்னு எல்லை உன் அப்படின்ற சொல்ல பிரிவு. அப்ப அது பொதுமொழியாக சொல்லப்படுகிறது. இதுல இருந்து வினாக்கள் எப்படி கேட்கப்பட்டிருக்காங்க பாருங்க தேர்வுல. பொதுமொழியை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் படித்தான் வேங்கை மலர். இதில் வேங்கை அப்படின்றதான் பொதுமொழி. எப்படின்னா வே கூட்டல் கை. வேங்கை அப்படின்றது தனி சொல்லாக இருக்கு, அதாவது பகாபதமாக இருக்கும்போது ஒரு பொருளாகவும், அதை பகுபதமாக பிரித்து வரும்போது ஒரு பொருளாகவும் இருக்கு. அதனாலதான் வேங்கை என்பது பொதுமொழியாக சொல்லப்படுது. அப்ப இந்த தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்ற இந்த பாடப்பகுதியிலும் வினாக்கள் அதிகமாக கேட்கப்படுது. இதுவும் ஒரு முக்கியமான பாடத்தலைப்பு. மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.